மரியாதைக்குரிய பெரியவர்களே, பேரப்பட்ட தாய்மார்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆணிவேராக விளங்கிக் கொண்டிருக்கின்ற கழகத்தினுடைய செயல் வீரர்களே, திரளாக குழுமியிருக்கின்ற மாணவர்களே, இளைஞர்களே, மகளிர் அணியை சார்ந்த சகோதரிகளே, தாய்மார்களே, இங்கு வருகை வந்திருக்கின்ற கழகத்தினுடைய அவைத்தலைவர் மரியாதைக்குரிய அருமை அண்ணன் மதுசூதனன் அண்ணன் அவர்களே, இங்கு வருகை வந்திருக்கின்ற முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே, முன்னாள் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களே, வருகை புரிந்திருக்கின்ற மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்களே, நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர்களே, உங்கள் அத்துணை பேர்களுக்கும் என்னுடைய பணிவான நன்றி கலந்த நல் வணக்கத்தினை இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். மாண்புமிகு இதயதேவம் புரட்சித் தலைவி அம்மாவுடைய நல்லாசியோடு, மாண்புமிகு அம்மாவுடைய வாழ்த்துக்களோடு நாங்கள் அண்ணன் கழகத்தினுடைய அவைத்தலைவர் மரியாதைக்குரிய மதுசூதனன் அவருடைய தலைமையிலே நம்முடைய தமிழகத்தினுடைய ஆளுநர் அவர்களை சந்தித்துவிட்டு தமிழகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அத்துணை விவரங்களையும் விரிவாக பேசி வந்திருக்கின்றோம். உறுதியாக நல்லது நடக்கும், தர்மம் தன் வாழ்வதை சூதுக்கவும், மீண்டும் உறுதியாக தர்மமே வெல்லும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். తమిళనాడు ఇన్ఛార్జ్ గవర్నర్ విద్యాసాగర్తో రాజ్భవన్లో భేటీ అనంతరం తన నివాసానికి చేరుకున్న తమిళనాడు కేర్ టేకర్ సీఎం పన్నీర్ సెల్వం మీడియాతో గవర్నర్తో భేటీ అయిన అంశాలని, ఆయనతో చర్చించిన విషయాల్ని వెల్లడించారు. పన్నీర్ ఒక మంచి వాతావరణం ఏర్పడడానికి ఇది మంచి సమయం అంటూ మీడియా సాక్షిగా ఆయన చెప్పారు. అలాగే బల నిరూపణకు అవకాశం కల్పించాలని గవర్నర్ని కోరినట్టు పన్నీరు సెల్వం చెప్పారు. ఇక నీతి, న్యాయం, ధర్మమై గెలుస్తాయని చివరిగా తన ప్రెస్ మీట్ని ముగించారు పన్నీర్ సెల్వం. ఒత్తిడితోనే రాజీనామా చేశానని మరోసారి స్పష్టం చేశారు పన్నీర్ సెల్వం. ఇన్ఛార్జ్ గవర్నర్ విద్యాసాగర్తో భేటీ అనంతరం పన్నీర్ సెల్వం నేరుగా తన నివాసానికి చేరుకున్నారు. ఆ తర్వాత వెంటనే మీడియాతో మాట్లాడారు. ఆయన ఏమన్నారో మరొకసారి చూద్దాం.
இந்த மரியாதைக்குரிய பெரியவர்களே, பேரப்பட்ட தாய்மார்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆணிவேராக விளங்கிக் கொண்டிருக்கின்ற கழகத்தினுடைய செயல் வீரர்களே, திரளாக குழுமியிருக்கின்ற மாணவர்களே, இளைஞர்களே, மகளிர் அணியை சார்ந்த சகோதரிகளே, தாய்மார்களே, இங்கு வருகை வந்திருக்கின்ற கழகத்தினுடைய அவைத்தலைவர் மரியாதைக்குரிய அருமை அண்ணன் மதுசூதனன் அண்ணன் அவர்களே, இங்கு வருகை வந்திருக்கின்ற முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே, முன்னாள் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களே, வருகை புரிந்திருக்கின்ற மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்களே, நாடாளுமன்ற மாநில உறுப்பினர்களே, உங்கள் அத்துணை பேர்களுக்கும் என்னுடைய பணிவான நன்றி கலந்த நல் வணக்கத்தினை இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். மாண்புமிகு இதயதேவம் புரட்சி தலைவி அம்மாவுடைய நல்லாசியோடு, மாண்புமிகு அம்மாவுடைய வாழ்த்துக்களோடு நாங்கள் அண்ணன் கழகத்தினுடைய அவைத்தலைவர் மரியாதைக்குரிய மதுசூதனன் அவருடைய தலைமையிலே நம்முடைய தமிழகத்தினுடைய ஆளுநர் அவர்களை சந்தித்துவிட்டு தமிழகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அத்துணை விவரங்களையும் விரிவாக பேசி வந்திருக்கின்றோம். உறுதியாக நல்லது நடக்கும், தர்மம் தன் வாழ்வதை சூதுக்கவும், மீண்டும் உறுதியாக தர்மமே வெல்லும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். ధర్మమే గెలుస్తుంది అని చెప్తున్నారు పన్నీర్ సెల్వం. ఇండియాస్ బిగ్గెస్ట్ పొలిటికల్ థ్రిల్లర్ కొనసాగుతోంది. గవర్నర్ విద్యాసాగర్ రావును కలిసిన ఆపద్ధర్మ ముఖ్యమంత్రి పన్నీర్ సెల్వం ఆయనకు వాస్తవ పరిస్థితులను వివరించే ప్రయత్నం చేశారు. ఇంతకీ వారి మధ్య ఏం జరిగింది, ఏ అంశాలను పన్నీర్ సెల్వం వివరించారు? తన్ను బలవంతంగా రాజీనామా చేయించారని గవర్నర్కు వెల్లడించారు. అంతేకాదు, శశికళ చెప్తున్నట్టుగా ఆమెకు 131 మంది ఎమ్మెల్యేల మెజార్టీ లేదని పేర్కొన్నారు. అలాగే శశికళ మెజార్టీ కల్పితమని, కృత్రిమమని పేర్కొన్నారు. చిన్నమ్మ స్వార్థ రాజకీయాలకు పాల్పడుతున్నారని ఆరోపించారు. అంతేకాదు, గవర్నర్కు ఒక పిటిషన్ కూడా సమర్పించారు పన్నీర్ సెల్వం. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆணிவேராக விளங்கிக் கொண்டிருக்கின்ற கழகத்தினுடைய செயல் வீரர்களே, திரளாக குழுமியிருக்கின்ற மாணவர்களே, இளைஞர்களே, மகளிர் அணியை சார்ந்த சகோதரிகளே, தாய்மார்களே, இங்கு வருகை வந்திருக்கின்ற கழகத்தினுடைய அவைத்தலைவர் மரியாதைக்குரிய அருமை அண்ணன் மதுசூதனன் அண்ணன் அவர்களே, இங்கு வருகை வந்திருக்கின்ற முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே, முன்னாள் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களே, வருகை புரிந்திருக்கின்ற மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்களே, நாடாளுமன்ற மாநில உறுப்பினர்களே, உங்கள் அத்துணை பேர்களுக்கும் என்னுடைய பணிவான நன்றி கலந்த நல் வணக்கத்தினை இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். மாண்புமிகு இதயதேவம் புரட்சி தலைவி அம்மாவுடைய நல்லாசியோடு, மாண்புமிகு அம்மாவுடைய வாழ்த்துக்களோடு நாங்கள் அண்ணன் கழகத்தினுடைய அவைத்தலைவர் மரியாதைக்குரிய மதுசூதனன் அவருடைய தலைமையிலே நம்முடைய தமிழகத்தினுடைய ஆளுநர் அவர்களை சந்தித்துவிட்டு தமிழகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அத்துணை விவரங்களையும் விரிவாக பேசி வந்திருக்கின்றோம். உறுதியாக
நல்லது நடக்கும். தர்மம் தன் வாழ்வதை சூதுக்கவும் மீண்டும் உறுதியாக தர்மமே வெல்லும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். ధర్మమే గెలుస్తుంది అంటున్నారు పన్నీర్ సెల్వం. మరి ఆ ధర్మం ఎటువైపు ఉంది?